ஹலோ கைஸ், ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்க இந்த காமிக் கிளிப்ஸ் ட்ரான்ஸ்லேஷன் எப்படி பண்ணுறதா இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் உங்களோட CapCut ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள் CapCut ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் கிளிப்ஸ் எல்லாம் 1 by 1 லைனாக அரேஞ்ச் பண்ணி அப்ளை பண்ணி வைங்க. அப்ளை ஆன கிளிப்பில் எந்த கிளிப் உங்களுக்கு அந்த காமிக்காக வேணுமோ அதை ஃப்ரீஸை வச்சு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை க்ராப் பண்ணுங்கள். க்ராப் பண்ணிவிட்டு ஜெமினி AI அப்படின்ற ஒரு ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணி அது உள்ளே போங்க. அதில் அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிவிட்டு கீழே சேஞ்ச் இன்டு காமிக் ஆர்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். கொடுத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் டைம் எடுத்து லோட் ஆகி நானோ AI நமக்கு ஒரு காமிக் ஃபோட்டோவை கொடுக்கும். அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் CapCutல இம்போர்ட் பண்ணுங்கள். CapCutல இம்போர்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல உங்களுக்கு ரிவீல் ஆகணுமோ 1 செகண்ட் 0.1 செகண்டில் அந்த ஃபோட்டோவை வச்சுட்டு அப்படியே உங்கள் டியூரேஷன் பெருசாக இருந்தால் 0.2 செகண்ட்ஸ்க்கு அந்த ஃபுட்டேஜை வச்சுட்டு அதை எந்த ஸ்க்ரீனுக்கு வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதை டூப்ளிகேட் பண்ணி இன்டர்வலாக வச்சு ரிவீல் பண்ணுற மாதிரி செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக எஃபெக்ட்ஸில் போங்க. எஃபெக்ட்ஸில் டிஸ்கலரேஷன் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்டை தொட்டு 100ல் ஸ்பீடு வச்சுட்டு ஆப்ஜெக்ட்ஸில் ஆல் வீடியோஸ் கொடுத்து ஒரு ஃபோட்டோ கீழே 2 எஃபெக்ட் இருக்கிற மாதிரி செட் பண்ணுங்கள். எங்கெங்கெல்லாம் ஃபோட்டோஸ் இருக்கோ அங்கங்கெல்லாம் எஃபெக்ட் இருக்க மாதிரி செட் பண்ணி ஓவராலாக இதே மாதிரி எல்லா கிளிப்ஸ்க்கும் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்தா இந்த அனிமேஷன் எஃபெக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபாலோ ஃபார் மோர்.